உலக அனைத்துலக முருகர் பக்தர்கள் மாநாடு வருகின்ற 24, 25 அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர் தலைமையிலே இருக்கின்ற இந்து சமய அறநிலைத்துறை உயர்மட்ட குழுவிலே அவர் தலைமையிலே நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான வழிகாட்டுதலின்படி மாநாட்டில் சிறப்பு மலர் வெளியிடப்பட இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து மாநாட்டில் முருகரை பற்றிய ஆய்வுக் கட்டுரைகள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் வெளிநாட்டிலிருந்து 50க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வரப்பெற்றிருக்கின்றன. அண்டை மாநிலங்களிலிருந்து 150க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வரப்பெற்றிருக்கின்றன. தமிழகத்திலே இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆய்வுக் கட்டுரைகளை தேர்வு செய்து அந்த ஆய்வுக் கட்டுரைகளையும் ஒரு புத்தகமாக வெளியிடுவதற்கு முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் 5000க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் உட்கார்ந்து அந்த நிகழ்வுகளை கண்டு களிப்பதற்கு உண்டான வகையில் மழை என்றாலும் வெயில் என்றாலும் எந்த தாக்கமும் ஏற்படாத வகையில் அதற்குண்டான கூரைகள் அமைக்கப்படுவதற்கொண்டு உத்தேசப்பட்டிருக்கின்றன. அதேபோல் நவீன தொழில்நுட்பத்தோடு 3D வடிவில் அறுபடை வீடுகளான முருகப்பெருமானுடைய வீடுகளை 3D வடிவில் அரங்கு அமைத்து அதிலே பக்தர்கள் கண்குளிர முருகனை கை கட்டும் தூரத்தில் தரிசனம் செய்கின்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் முருகருடைய சிறப்பு பாடல் ஒன்று 3Dயில் பார்ப்பதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. முருகப்பெருமானுடைய வரலாற்றை பறைசாற்றுகின்ற வகையில் அவருடைய கண்காட்சி நடத்தப்பட இருக்கின்றன. வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் தேவையான அடிப்படை தேவைகளான தங்குமிடம், வாகன வசதி, அவர்கள் வேறு திருக்கோயில்களுக்கு செல்வதற்கு இறை தரிசனம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்வதற்குண்டான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட வெளிநாடு மற்றும் பிற மாநிலங்கள் தமிழகத்தை சார்ந்த ஆன்மீக பெரியோர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார்கள். தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருப்பவர்களும் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களும் ஆதீனங்களும் இறையன்பர்களும் 100க்கும் மேற்பட்டோர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்க இருக்கின்றார்கள். உலக அளவிலே முருகர் பெருமானுடைய புகழை பரப்புகின்ற ஆண்டோர்களுக்கு முருகப்பெருமான் பல்வேறு பெயரிலே இருக்கின்ற முருகப்பெருமானுடைய விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. இந்த மாநாட்டை பொறுத்தளவில் முழுவதுமாக 2 நாட்கள் நடைபெற இருக்கின்றன. 24ஆம் தேதி காலை 8:30 மணி தொடங்கி மதியம் 1 மணி வரையில், மீண்டும் மதியம் 2 மணி ஆரம்பித்து 8 மணி வரையில் என்று 2 நாட்கள் நடைபெற இருக்கின்றன. முருகப்பெருமானுடைய பெருமைகளை விளக்குகின்ற வகையில் கும்மி பாடல்கள், ஆடல் பாடல்கள், இசையரங்கு நிகழ்ச்சி, பட்டிமன்றம், கருத்தரங்கம் என்று பல்வேறு கோணங்களில் முருகப்பெருமானுடைய புகழை பரப்புகின்ற ஒரு நிகழ்வாக இந்த உலக அனைத்துலக முருகன் பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாட்டிலே பங்கேற்கின்ற 2 நாட்களிலும் வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று கணக்கிட்டிருக்கின்றோம். இலவசமாக கட்டணம் இல்லாமல் தரமான உணவும் வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதுவரையில் தமிழகத்திலே நடைபெற்ற ஆன்மீகம் சார்ந்த மாநாட்டில் இந்த மாநாடு தான் மிக பெரிய அளவு மாநாடாக இருக்கும். அந்த வரலாற்றையும் படைக்கப் போகின்றவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.